பிக் பேஷ் லீகோட 31st மேட்ச் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு இடையில நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவியூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பேட்பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட்பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடிலைட் ஓவல் பிட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்குக்கு ஃபேவரான பிட்ச். ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். ஸ்கோர் பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் சின்னது. ஸோ கிராஸ் பேட் ஷாட்ஸ் ஆடுற பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே இந்த சீசனில் 3 மேட்சஸ் நடந்தது. 3 மேட்ச்லையும் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சிட்னி தண்டர் 200 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 28th ஓவரில் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ரெண்டாவது மேட்ச்சில் அடிலைட் 205 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 19th ஓவர்லேயே சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பெர்த் ஸ்காச்சஸ் 153 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 17th ஓவர்லேயே சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ஓவராலாக இங்கே 72 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 41 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 31 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இங்கே 166 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 232 சிட்னி தண்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 87 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 17 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 189 44 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. above 190ன்னு பார்த்தா 11 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹரிக்கேன்ஸ் லாஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிருந்தாங்க எகென்ஸ்ட் பிரிஸ்பேன். இந்த மேட்சுக்கு 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம் கெயினுக்கு பதிலாக ஹேஸ்லெட்டை உள்ளே எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்கு. பிராட் ஹோப்புக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். மற்றபடி மிச் ஓவன் தென் பில்லி ஸ்டான்லெக் பெஞ்சில் இருப்பாங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் பெர்த் ஸ்காச்சஸை பீட் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கு ஹாரி நெல்சன் அவைலபிள் இல்லை. அலெக்ஸ் கேரி ஸ்குவாடில் ஆடாயிருக்காரு. மற்றபடி வெஸ்ஸாகர், பேஸ்லே, டக்கெட் தென் மனாந்தி எல்லாம் பெஞ்சில் இருப்பாங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி. லாஸ்ட் சீசனில் பேட்டிங் ஓப்பன் பண்ணியிருந்தாரு வித் மேத்யூ ஷாட். இந்த சீசனில் ஓப்பன் பண்ணுவாரா இல்லை டவுனில் ஆடுவாராங்கிறது பிளேயிங் லோன் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் தெரியும். இந்த வென்யூவில் 34 ஆவரேஜில் ஆடிருக்காரு. இங்கே 200 எல்லாம் அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் ஹரிக்கேன்ஸ் 45 ஆவரேஜில் ஆடிருக்காரு. 8 மேட்ச்சில் 3 50யும் 100ம் அடிச்சிருக்காரு. அந்த 100 இந்த வென்யூவில் தான் அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் ஹரிக்கேன்ஸ். ஸோ கண்டிப்பாக அலெக்ஸ் கேரே டீமில் பிக் பண்ணணும். கிறிஸ்லின் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் இங்கே 50 எல்லாம் அடிச்சிருந்தாரு. எகென்ஸ்ட் ஹரிக்கேன்ஸ் 55 ஆவரேஜில் ஆடிருக்காரு. 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூலையும் 37 ஆவரேஜில் ஆடிருக்காரு. பட் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. ஹரிக்கேன்ஸில் டூலே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆடம் ஹோஸ் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்குது. இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடிருக்காரு. எகென்ஸ்ட் ஹரிக்கேன்ஸ் 22 ஆவரேஜில் ஆடிருக்காரு. தோமஸ் கெல்லி நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் ஹரிக்கேன்ஸ் ரொம்ப புவராக ஆடிருக்காரு. இந்த வென்யூலையும் புவராக தான் ஆடிருக்காரு. மேத்யூ ஷாட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் சீசன் இந்த வென்யூவில் எகென்ஸ்ட் ஹரிக்கேன்ஸ் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஆஃப் பிரேக் பவுலர் வேற. ஹரிக்கேன்ஸில் ஜீவல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக மேத்யூ ஷாட்டை பிக் பண்ணணும். ஜாமி ஓர்டன் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பேட்டர். தென் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஸோ டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணணும். டிஆர்கி ஷாட் கேரே பேட்டிங் ஓப்பன் பண்ணால் டிஆர்கி ஷாட் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த வென்யூவில் 49 ஆவரேஜில் ஆடிருக்காரு. எக்ஸ் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் பிளேயர். ஸோ கண்டிப்பாக நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. டேவிட் பெய்னி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியல் தென் டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த வென்யூவில் 3 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ டீமில் பிக் பண்ணணும். கேமரூன் போய்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஹரிக்கேன்ஸில் மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிற பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ GLல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹென்ரி தாண்டன் விக்கெட் டேக்கிங் பவுலர். மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 8 மேட்ச்சில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு.
பட் எகென்ஸ்ட் ஹரிகேன்ஸ் 2 மேட்ச்ல 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. லாய்ட் போப் லெக் பிரேக் கூக்லி பவுலர். லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த வென்யூல 3 இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் எகென்ஸ்ட் ஹரிகேன்ஸ் விக்கெட்லெஸ்ஸா தான் இருந்திருக்காரு. ஹரிகேன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் மெக்டர்மாட் டீசெண்டா ஆடிட்டு இருக்கிற பிளேயர். ஓபன் பண்றாரு. இந்த வென்யூல 31 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா டீம்ல பிக் பண்ணணும். ஜீவல் பேட்டிங் ஓபன் பண்றாரு. 2 மேட்ச் ஆடுனா 2 மேட்ச் ஆடுறது இல்ல. எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் லாஸ்ட் சீசன்ல 250 அடிச்சிருக்காரு. பட் இங்க மேத்யூ ஷாட் பவுலிங் ஓபன் பண்றாரு. சம்டைம் ஜீவல் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. மேக்ரைட் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. பட் எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர் கொஞ்சம் புவரா தான் ஆடி இருக்காரு. பட் டீம்ல பிக் பண்ணணும். சாம் ஹெயின் இந்த சீசன்ல எகென்ஸ்ட் ரெனகேட்ஸ் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. மற்றபடி கிரேட்டா இல்ல. டிம் டேவிட் சூப்பரா மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல டீசெண்டா ஆடி இருக்காரு. எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸும் டீசெண்டா ஆடி இருக்காரு. சம்டைம் இனிஷியலா எகென்ஸ்ட் கேரே ஒரு ஓவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோரி ஆண்டர்சன் இந்த சீசன்ல ஒரு மேட்ச் பேட்டிங்ல டீசெண்டா ஆடி இருந்தாரு. ஒரு மேட்ச் பவுலிங்ல நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. மற்றபடி கிரேட்டா இல்ல. ஜோர்டான் லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத்தில் 2 ஓவர் பவுல் பண்றாரு. விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. தென் டீசென்ட் பேட்டரும் கூட. சௌத்ரி பேட்டிங் சூப்பரா ஆடுறாரு. தென் பவுலிங்ல சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பா டீம்ல பிக் பண்ணணும். நாதன் எலிஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத்தில் 2 ஓவர் பவுல் பண்றாரு. எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 7 மேட்ச்ல 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீம்ல பிக் பண்ணணும். ரிலே மெரிடித் பவுலிங் ஓபன் பண்றாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ரீசெண்டா விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. டூலே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 2 மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல ஒரு மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீம்ல பிக் பண்ணணும். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ்ல மெக்டர்மாட் அண்ட் கேரே. பேட்டர்ஸ்ல கிறிஸ்லின், மேக்ரைட். தென் ஆல்ரவுண்டர்ஸ்ல மேத்யூ ஷாட், ஓவர்டன், கிறிஸ் ஜோர்டான், டிஆர்கி ஷாட், தென் சௌத்ரி. பவுலர்ஸ்ல டேவிட் பெய்னி, தென் எலிஸ். இதுல ஜோர்டானுக்கு பதிலா டூலே இல்ல தாண்டனை கூட ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மேத்யூ ஷாட், ஓவர்டன், டிஆர்கி ஷாட், தென் நிக்கில் சௌத்ரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ்ல அலெக்ஸ் கேரே, பேட்டர்ஸ்ல டிம் டேவிட், ஆல்ரவுண்டர்ஸ்ல ஆண்டர்சன், பவுலர்ஸ்ல டூலே, கேமரன் பாய்ஸ், தாண்டன், தென் லாய்ட் போப். இவங்களெல்லாம் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அலெக்ஸ் கேரே, கோரி ஆண்டர்சன், டூலே எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.